ஒருத்தன் இறந்து போனானா, கடவுள் கிட்ட போனானா, கடவுள் வந்து கையில் ஒரு பெட்டி வச்சிருந்தாரா அவனை வரவேற்கிறதுக்கு, வாவான்னு. வாட் இஸ் இன்சைட் தட் பெட்டி? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாராம். உள்ள இருக்கிறது என் உயிரா? இல்லை, அது என்கிட்ட வந்துருச்சு. என் கல்வியா? அது உலகத்திலே போயிடுச்சு. என்னுடைய செல்வமா? நோ, பேரே செல்வம். அது எப்படி கூட வரும்? சூப்பராக வச்சிருக்கான் பாருங்க தமிழன் பேர், செல்வம். போயிட்டே இருக்கும். 3 தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். சில ஞானம் வந்து சேர்கின்ற பொழுது பாருங்க, உன் கையில் என்ன இருக்கிறது? செல்வமா? இல்லை. என் உறவுகளா? இல்லை. என் மனைவி, என் காதல் மனைவி, என்னை பெற்ற தாயின் உயிர். பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம், தாய். அவ்வளவுதான். யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்கள், இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட